சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, சத்தியவேதம் சரித்திர வேதம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்தியவேதம் சரித்திர வேதம் தான் என்று ஆணித்தரமாக நம்ம அடித்து கூறுவதற்கு எவ்வளவோ ஆதாரங்களை நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம நிறையா விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். வணக்கம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம நிறையா விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக பல அந்நிய தேச ராஜாக்களை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சில பட்டணங்களை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம லாகிஸ் பட்டணத்தெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் அது மாதிரி நம்ம எக்ரோன்ற பட்டணத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக சிஸ்டர். அதாவது வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட மனிதர்கள் அல்லது ராஜாக்கள் அரசர்களை பற்றி வேதாகம குறிப்புகளோடு கூட வரலாற்று குறிப்புகள் இருக்கக்கூடிய மன்னர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வரலாற்றிலும் அவர்களை பற்றி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன தாவீதை பற்றி உண்மையே இல்லை. நாங்கள் தாவீதுங்கிற ஒரு அரசன் இருந்திருக்கிறது கூட இல்லை, அது கற்பனையாக இருந்திருக்கும் நாங்கள். ஆனால் இன்றைக்கு தாவீதை குறித்த வரலாற்று ஆவணங்கள் நமக்கு கிடைச்சாச்சு. அதே மாதிரி ஓம்ரிங்கிற அரசன் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று ஆதாரம் கிடச்சிருக்கு. ஆகாபுக்கு கிடச்சிருக்கு, யெகூவுக்கு கிடச்சிருக்கு, யோவாஸுக்கு கிடச்சிருக்கு, ஜெரோபியாமுக்கு இருக்குது. எரபியாம் பற்றி நம்ம போன இதிலே படித்தோம். ஷீஷாக்குடைய இதை பார்த்தோம். அதே மாதிரி உசியா ராஜா, மெனாக்கேம், ஆகாஸ், பெக்கா, ஒசேயா, எசேக்கியா, மனாசே, யோயாக்கிம், இத்தனை பேருடைய வரலாற்று நபர்களாக இவர்கள் இன்றைக்கி தொல்லியல் ஆதாரங்கள் மூலமாக இந்த அரசர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. இது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரலாற்று நபர்கள். அது மட்டும் இல்லை, எசேக்கியா ராஜா அவருடைய தனிப்பட்ட ஓன் முத்திரை, அரச முத்திரை எனக்கு கிடச்சிருக்கு. அவரோட பேர் போட்டு அவரோட பெயரிடப்பட்ட யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் மகன் எசேக்கியாவுக்கு அப்படிங்கிற அந்த இதோடு இருக்கிற மாதிரியே சீல் கிடச்சிருக்கு. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி வேதாகமத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வேதாகம நபர்கள் அல்ல, ஆனால் வேதாகமத்தில் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறதுல பார்வோனில் எடுத்துட்டிங்கன்னா ஷீஷாவோட பேர் இருக்குது. சோ அப்படின்னு ஒரு பார்வோன் இருந்திருக்கான். அந்த சோவனுடைய பெயர் வேதாகமத்தில் இருக்குது. திர்ஹா அப்படின்ற ஒரு பார்வோன், நேகோ அப்படிங்கிற பார்வோன், ஹோப்ரா அப்படிங்கிற பார்வோன், இவங்கெல்லாம் பார்வோன்கள். இவர்களுடைய பெயர்கள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்களும் வரலாற்றில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தொல்லியல் நிபுணர்கள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி சீரியாவினுடைய அரசர்களில் பார்த்திங்கன்னா ஹதாசேர், பெனாதத், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஷையல், இவங்க எல்லாமே ரெசின், இத்தனை அரசர்கள் பார்த்திங்கன்னா சிரியாவினுடைய அரசர்கள். இவர்கள் வரலாற்று நபர்கள் அப்படின்னு சொல்லி தொல்லியல் முடிவு பண்ணியிருக்கு. அதே மாதிரி மோவாபிய அரசர்கள், மேஷா, அசிரிய மன்னர்கள், திக்லாத் பிளேச்சரை பார்த்தோம், சல்மனாசர் பார்த்தோம், சார்கோன் பார்த்தோம், சனகரி பார்த்தோம், எசர்தோன் அவனு பார்த்தோம். பாபிலோனிய மன்னர்களில் மொராக் பலதன் அப்படி தெரியும் நமக்கு, நெபுகாத்நேச்சார் தெரியும், அப்புறம் ஈவில் மொராத்தக் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பெல்ஷத்சாரை பார்க்குறோம். பாரசீக மன்னர்களில் பார்த்திங்கன்னா சைரஸ், டேரியஸு, செர்சக்ஸு, அர்த்தசஸ்தா, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டேரியஸ், இவங்க எல்லாரை பற்றியும் வேதாகமம் துல்லியமாக பதிவு செய்திருக்கிறது. ஏறக்குறைய 50க்கும் மேலே இருக்கக்கூடிய நபர்கள். இது மட்டும் இல்லாமல் பிரதானிகள், அதிகாரிகள், இப்படிப்பட்ட பெயர்கள். கெதலியா அப்படிங்கிற அதிகாரி பற்றி படிக்கிறோம், அவரை பற்றி அவருக்கான சீல் கிடச்சிருக்கு. இப்படி மற்ற நபர்கள் கிட்டத்தட்ட வேதாகம காலத்திலிருந்து, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பெயர்களில் பெரும்பகுதியான பெயர்களுக்கான ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள், தொல்லியல் ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே இவ்வளோ பேரோட பதிவுகள் இருக்குது. இப்போ நம்ம எக்ரோனை பற்றி நம்ம படிக்கலாம். இப்போ எக்ரோனோட அந்த கல்வெட்டை கண்டுபிடிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ரோன் ராயல் டெடிகேட் இன்ஸ்கிரிப்ஷன், அதான் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக அந்த இன்ஸ்கிரிப்ஷன், அந்த கல்வெட்டை கருதுகிறாங்க. இது 1996 ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்ன, இஸ்ரேல் தேசத்தில் அந்த எக்ரோன் அந்த பட்டணம் இருந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு என்ன பேர்னா, அவங்க ஒரு கல்வெட்டுக்கும் நம்பர் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நம்பர் கொடுக்குறப்ப KAI 286 அப்படின்னு அந்த நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ரோன் பட்டணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அசிரியர்களை பற்றி பார்த்தோம், நம்ம சீரியர்களை பற்றி பார்த்தோம். ஆனால் பிலிஸ்டைன்ஸு அவங்க அந்த மக்களுடைய பற்றி
உள்ள ஒரு ஆதாரப்பூர்வமான வரலாற்று ஆதாரம் தான் இந்த எக்ரோன் பட்டணம். அதனால வேண்டி இந்த பட்டணத்துக்கு வந்து வேற எந்த ஆதாரமும் நிறைய இடத்துல கிடைக்கல போல பெலிஸ்தீன்ல பத்தி. பெலிஸ்டைன்ஸ்ன்ற ஆதாரமே இதுதான் முதல் ஆதாரம். கிட்டத்தட்ட அந்த கல்லினுடைய எடை வந்து 106 கிலோ இருக்குங்களா. கிட்டத்தட்ட 38 × 61 சென்டிமீட்டர் அளவு அந்த கல்லுடைய இது. சுண்ணாம்பு கல்லில் வந்து அது பொறிச்சிருக்கிறாங்க. அந்த கல்வெட்டின் மொழி வந்து பீனிஷிய மொழி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொழியில ஸ்கிரிப்ட் இருக்கு. பெலிஸ்தியருடைய ஸ்கிரிப்ட் இருக்கும் போல. இதுல வந்து பெலிஸ்தியருடைய பேச்சு வழக்குல தான் அது பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. 71 லைன் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. அதுல இல்ல 5 லைன்ஸ் 71 கேரக்டர்ஸ் எழுத்துக்கள் அவ்வளோ அதுல இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த எக்ரோன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணமாகத்தான் இது வந்து திகழ்ந்திருக்குது. இது இந்த பக்கம் நம்ம பைபிளை பார்த்தோம் அப்படின்னா திருமறையில் யோசுவா 13:1 அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா வயது முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் இருக்கிறாய், சுதந்திரத்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. அந்த லிஸ்ட்டில் வந்து எக்ரோன் இருக்குது பார்த்தீங்கன்னா. காசா, அஸ்தோத், அஸ்கரோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும். அதுக்காக இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா பிலிஸ்டைன்ஸ் பென்டபோலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்கத்தில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிலிஸ்டைன்ஸ் ஒன் ஆஃப் த பிலிஸ்டைன் பென்டபோலிஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி வந்து யூதாவினுடைய எல்லை குறிக்கிறதுக்கு வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்றுன்ற வார்த்தையும் இருக்குது. அப்போ நீங்கள் 19வது அதிகாரம் யோசுவாவில் பார்த்தீங்கன்னா தான் புத்திரருக்கு என்னென்னு பிரிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. அவர்கள் வம்சம் கிடைத்த சுதந்திரத்தின் அது என்னென்னு சொல்லிட்டு சாலபின், ஆயோலோன், சோரா, எஸ்தாவோல், இர்மேஸ், பெத்ரா, ஏலோன், திம்னத்தா, எக்ரோன். இப்போ உடன்படிக்கை பெட்டி போகிறப்ப பெலிஸ்தியர் வந்து குற்ற நிவாரணத்துக்காக கர்த்தருக்கு செலுத்தின மூலவியாதியின் சாயலான பொன் சுரூபங்களில் அஸ்தோத்துக்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கரோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று. 5 பட்டணங்களுக்கு பைபிளில் வந்து இந்த 5 பட்டணங்களை பற்றி சொல்லிகிட்டே வராங்க. இப்போ இருக்கிற ரைட்டிங்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பிலிஸ்தீனுடைய 5 பட்டணங்கள்ன்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா பைபிளிக்கல் எவிடன்ஸ் சொல்லி 5 பட்டணங்கள் பெலிஸ்தீன் பட்டணங்கள் அந்த இது இந்த கல்வெட்டில் இருக்குது. அதே தான் பைபிளையும் நம்ம திருமறையிலையும் போட்டிருக்கு, வேதம் சொல்லியிருக்கு. அதாவது ரொம்ப காலம் வந்து இந்த பெலிஸ்தியர்களுடைய எந்த அடையாளமும் பெலிஸ்தியர்கள்ன்ற ஒரு இனமே கிடையாது, பெலிஸ்தியருக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் ஒரு கற்பனையாக எழுதப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட காலம் இருந்தது. இந்த பெலிஸ்தியர்கள்ங்கிறதுக்கான ஒரு ஆதாரமும் வரலாற்றில் கிடையாது. அப்போ இதனால என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, பெலிஸ்தியர்கள்ங்கிற ஒரு இனமே இல்லை, அது வந்து ஒரு சும்மா ஒரு பைபிள் வந்து ஒரு எதிரி வேணுமில்ல, எடுத்தா ஒரு வில்லன் வேணுமில்ல அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு எதிரி வேணும்ல அப்படிங்கிறதுக்காக பெலிஸ்தீர்கள் அப்படின்ற ஒரு பேரை உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு கற்பனையான கதை அப்படிங்கிறது தான் வந்து ஆராய்ச்சியாளர்களுடைய பொதுவான ஆரம்ப காலத்தில் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் எண்ணமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டணம், அது இந்த எக்ரோன்கிற பட்டணத்திலேயே இப்படிப்பட்ட ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது இப்போ என்ன ஆச்சுன்னா, எவ்வளவோ இது எக்ரோன் வந்து பெலிஸ்திய பட்டணம் இல்லைன்னு சொன்னவங்க இருக்காங்க, இது வேற எக்ரோன்னு சொன்னவங்க இருக்காங்க. இப்படி பல ஆர்குமெண்ட் எல்லாமே போனது. எல்லா ஆர்குமெண்ட்டும் இன்றைக்கு நின்று போயிடுச்சு. என்னன்னா, இது வேதம் என்ன சொல்லுதோ, வேதத்தில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கோ அதே பட்டணம், அது 5 பட்டணங்கள். அதுலேயும் குறிப்பாக ஆகீஷுங்கிற ஒரு ராஜாவை பற்றி, பெலிஸ்திய ராஜாவை பற்றி வேதம் சொல்லுது 1 சாமுவேல் புஸ்தகத்தில். அந்த ராஜாவை பற்றி காத்தினுடைய அரசனாக சொல்லும்போது அந்த ராஜாவை பற்றியும் வந்து ஒரே பெலிஸ்திய ராஜாவை பற்றி தான் பேர் சொல்லுது. அந்த பெலிஸ்திய ராஜாவுடைய பேர் வந்து அந்த கல்வெட்டில் இருக்குது. எக்ரோனில் கிடைத்த கல்வெட்டில் அந்த 5 ராஜாக்களில் ஒரு பேர், இந்த ஆகீஷுங்கிற பேர் வந்து அந்த கல்வெட்டில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய அந்த பண்பாடு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா எதோட கலந்து வருது அப்படின்னா கிரேக்க பண்பாடோடு கலந்து வருதான். கிரேக்க மொழியினுடைய தாக்கத்தோட இந்த இவர்களுடைய பெலிஸ்தியர்களுடைய பண்பாடு இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இவர்களுக்கும் அங்கேருந்து செமிட்டிக் லாங்குவேஜுக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு இல்லை. இவர்கள் வந்து ஐரோப்பியா நாடு தானே இந்த கிரேக்க மொழி அப்படிங்கிறது. அந்த கிரேக்கத்தோட இந்த மொழிக்கும் இந்த பெலிஸ்திய மொழிக்கும் வந்து ஒரு அதிகமான தொடர்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு சிஸ்டர். எக்ரோன் பட்டணம் வந்து ஒரு மத நம்பிக்கைக்குரிய ஒரு இடமாக, ஒரு ரிலிஜியஸ் சென்டராக விளங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து அந்த கடவுளுக்கு பேர் என்ன, இதான் ரொம்ப இதா இருக்கும், ஒரு சர்ப்ரைசிங்காக கூட இருக்கும் நமக்கு. பெயல்செபூப், அந்த கடவுளுடைய பேர் வந்து பெயல்செபூப். ஆமா அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்றில் கூறப்படுது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வசனமே இருக்குது. அகசியா ராஜா வந்து சமாரியாவில் உள்ள தன் வீட்டில் மேல் வீட்டில் இருந்து கிராதின் வரியாய் விழுந்து வியாதிப்பட்டு விழுந்துறான். அப்போ வியாதியாக இருக்கான். இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால்சே பூபின் இடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். பாருங்க எவ்வளவு துல்லியமாக தேவன் வந்து அதை பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்போ இந்த இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அகசியா அந்த கிராதியின் வழியாக விழுந்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்குல்ல, இவனுடைய அரண்மனை கூட இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம வருகிற நாட்களில் நம்ம பேசுவோம். அவன் கிராதியின் வழியாக விழுந்தான் அப்படின்போது அந்த கம்பிகளுக்கு நடுவில் கிரில்லுக்கு நடுவில் விழுந்துட்டான் அப்படிங்கிறது தான் அது. ஆக்சுவலாக அது நம்ம அவனுடைய அந்த கிராதி அந்த அவனுடைய கட்டுமானத்தில் அந்த கிரில் எல்லாம் இருந்திருக்குது. அது நம்ம பின்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். அப்புறம் நம்ம இப்போ நான் ஹீப்ரூ சோர்சஸ்லேயும் இந்த எக்ரான் பட்டணத்தை பற்றி எழுதியிருக்காங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அது எப்படின்னா அது சார்கோனுடைய அரண்மனை சுவர், கொர்சதாபாத்ன்ற அவனுடைய அந்த இடத்துல உள்ள அரண்மனை சுவரில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எக்ரோன் பட்டணத்தில் உள்ளவங்க சனகரிப்போட ஆள் ஒரு பாடின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ரோனை பற்றி பாடிங்கிற கவர்னர் வந்து இவங்களோட ஒரு ராஜாக்கள்ல ஒருத்தர், 5 அரசர்களுடைய பேர்ல வந்து பாடியும் ஒரு. ஆமா, இகாஸ்னு ஒருத்தர். அப்புறம் இகாஸ் தான் வந்து சன் ஆஃப் பாடின்றவரோட. அவங்களாம் 2 பேரும் முக்கியமான அரசர்கள் இதுல. கரெக்ட். அதுல ஒருத்தர் தான் வந்து இந்த ஆகாஷும் அந்த பேர்லோட தான் வருது. அப்ப வந்து சனகரிப்பு இதை கேள்விப்பட்டு எக்ரோனை தாக்குறதுக்காக போயிருக்கான். அவங்க அந்த எக்ரோன்ல மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, கிங் ஆஃப் முஸ்ரி அப்படின்னு போட்டிருக்கு. அங்க அந்த ராஜாவினிடத்துல வந்து உதவி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ரோன் பட்டணத்தை பற்றிய பதிவு வந்து அந்த நான் ஹீப்ரூ சோர்சஸ்ன்ற மாதிரி நம்ம பைபிளில் இல்லாத வேற இதில் சனகரி சார்கன் 2 நம்ம போன நிகழ்ச்சியில் ஏதோ நிகழ்ச்சியில் பார்த்தோம். அவனோட மாளிகையில் அதை பற்றிய குறிப்பு இருக்குன்னு இதை பற்றி குறிப்பு இருக்கிறது. அப்போ அவனோட முக்கியமானதான் அந்த எக்ரோன் பட்டணம் இருந்துருக்குது வந்து. அதாவது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் தான் சிஸ்டர், அதாவது நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான், பைபிள் ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப காலங்களில் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இனம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஊர் இல்லை, இந்த மாதிரி வந்து சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டவைகள் தான். இது எதுவுமே வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படலை. இப்போ புராணங்களை கூட ஏற்றுக்கொள்கிறவங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, எதோ நம்புறவங்க இதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்தில். ஆனால் வேதாகமத்துக்கு தான் இவ்வளவு துல்லியமாக ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேதாகம வசனத்துக்கு தான் இவ்வளவு ஆராய்ச்சிகள், ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆராய்ந்து கிடைக்கக்கூடிய அந்த தரவுகளை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா வேதாகமத்தோடு உரசி பார்க்குறாங்க. பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, தங்கத்துக்கு தானே உரசல் ஜாஸ்தி இருக்கும், தங்கத்தை தானே நம்ம வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ண முடியும். அப்போ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை நீங்கள் உரச அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் ரொம்ப வந்து மேன்மையானதுன்றதை நம்ம வந்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது உண்மைதான். ஏன்னா நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வேதாகமத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே வருது. அது இப்போ நீங்கள் நம்ம உறுதிப்படுத்துறது நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கே எத்தனை பேருக்கு அது தெரியுது. அப்படி இருக்கப்போ மற்ற புற நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு தெரியாது. நமக்கே அது உண்மைதான். ஏன்னா இப்போ நாமே வந்து இதை வந்து ஒரு நிகழ்ச்சியாக பேசணும் அப்படின்னும் போது தான் பல தரவுகளை தேடும் நம்மளுக்கே. அப்போ நம்ம பல தரவுகளை தேடும்போது இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னும் போது இன்னும் இது நாட்கள் இன்னும் நிறைய ஆகும். நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது தமிழில் வந்து ஏற்கனவே வந்து கற்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது, பழைய புத்தகம். அந்த புத்தகம் வந்து இந்த ஆழ்வாராய்ச்சியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கு. அதாவது இன்னிலேருந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம். இப்போ சமீபத்தில் நம்ம ஏற்கனவே இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம், நம்ம மீண்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வேதாகம தொல்லியல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் எட்வர்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு போதகர் வந்து இது எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நல்ல ஒரு ஆராய்ச்சி புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது நிறைய சம்பவங்களை பற்றி இதில் நாம் சொன்ன சம்பவங்களும் இருக்குது. இதுக்குள்ளே நாம் சொன்ன நிறைய வரலாற்று தகவல்களும் இந்த தொல்லியல் ஆராய்ச்சி தகவல்களும் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நாம் இதில் இருக்கிறதும் சொல்லியிருக்கோம். இன்னும் இதில் இருந்து இன்னும் கூடுதலாகவும் நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். அப்போ இங்கே ரொம்ப இதில் கூட ஒரு விஷயம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது குறிப்பாக
இந்த கிபியோன் குளம் அப்படின்னு வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதாவது 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆமாம், வாசிக்கவா? ஆ, அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். ஆமாம், இதே வசனம், இதே மாதிரி ஒரு வசனம் வந்து எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41லையும் 12ல் இருக்குது. அதாவது இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 1000 ஆண்டு முந்தையது அப்படின்னு சொல்லியும், இது வந்து எருசலேமுக்கு வடக்கே 6 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். அதாவது இதில் இருந்து இப்போ இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட 1956 நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளம் அதாவது செருவாயின் குமாரனாகி யோவாவும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோன் குளத்தண்டையில் ஒருவருக்கு ஒருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கம் இவர்களும் இறங்கினார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையும், அதே மாதிரி எரேமியா 1:12 அவர்கள் புருஷர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு நெத்தானியாவின் குமாரனாகி இஸ்மவேலோட யுத்தம் பண்ண போய் அவனை கிபியோனில் இருக்கும் பெருங்குளத்து தண்ணீர்கள் அண்டையிலே கண்டார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இந்த குளம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய குளம் இந்த குளம். இந்த குளத்தை இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குளத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய குளம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. இந்த குளத்தாண்டையெல்லாம் தாவீதும் அவனுடைய சேவகர்களும் போயிருக்காங்க அப்படிங்கிறதும், அதுக்கு பிறகு எரேமியா காலத்தில் இஸ்மாயேல் அப்படிங்கிற ஒரு மனிதனும் அவனுடைய நபர்களும் அந்த குளத்தண்டைக்கு போய் அவர்களை சந்தித்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வேதாகம பதிவாக இருக்குது. அந்த பதிவில் இருக்கக்கூடிய அந்த குளத்தை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம புரிந்துக்கணும். அப்போது இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள், செய்திகள் அனைத்துமே வந்து மிகவும் ஆதாரபூர்வமானது. அதில் வந்து எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒருவேளை சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா அது நமக்கு ஒரு வேளை பின்னாடி கிடைக்காம கூட போகலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு மண்ணுக்கு அடியில் போனது வந்து இந்த இடத்துல தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சில இடத்துல இப்போ இன்னைக்கு எருசலேமில் போய் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சது எப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், பில்டிங் அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்காக தோண்டிக்கிட்டு இருக்கும்போது சில வித்தியாசமான பொருட்களை பார்த்துக்கிட்டு இப்போ கேட்டிருக்கிறாங்க, இது என்னங்க வித்தியாசமான பொருட்களாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அங்கே வந்து ஒரு ஆர்கியாலஜி சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்த, ஏன்னா மேலே பில்டிங் இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாது, அதனால் அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டுமே ஆய்ந்து அந்த வரலாற்று உண்மைகளை, அந்த தொல்லியல் உண்மைகளை வந்து இன்றைக்கி மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த கும்ரான் சுருள் கிடைத்த வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் அந்த குமரானுடைய பகுதியில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது கல் வீசினா சவுண்டு கேட்குது, வித்தியாசமான சவுண்டு கேட்குது. உள்ளே போய் பார்க்குறாங்க, ஒரு பானையில் பட்டு தான் விழுந்திருக்குது அந்த கல். உடனே என்னடா பானைக்குள்ளே என்னடா இருக்குதுன்னு பார்க்கும்போது உள்ளே பூரா தோலில் இருக்குது. எல்லாம் தோலாக இருக்கிறனால இவங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் எடுத்து சுருட்டி கொண்டு போய் செருப்பு கடையில் விற்றுடுறாங்க. செருப்பு கடையில் விற்ற தோலை வந்து எதேச்சியாக அந்த பக்கம் போன ஒரு எபிரேய மொழி அறிந்த ஒரு நபர் வந்து என்ன செய்கிற, ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் பார்த்துட்டு அசந்து போயிடுறாரு. ஏன்னா இது மிக மிக தொன்மையான ஒரு பிரதியாச்சு, இது எப்படி இவங்க செருப்பு கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சு அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்து அவர் அந்த இதை வாங்குறார், மிச்ச மீதி தான் வாங்குறார். அப்போ நிறைய சுருள்கள் காணாமல் போயிடுச்சு. நிறைய வேதாகமத்தினுடைய சுருள்களை கூட அன்றைக்கு அது வந்து இழந்து போயிட்டோம். ஏன்னா அவங்க வந்து நான் ஜாலியாக தூக்கிட்டு பசங்க அங்கங்கே சுருட்டி கொண்டு போய் போட்டுட்டு போயிருப்பாங்க, அது இதோட முக்கியத்துவம் தெரியாது. அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிடைத்த, இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது தான் எனக்கு நான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு எபிரேய கல்வெட்டு வீட்டில் துணி துவைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிற போது எதேச்சியாக ஒரு பேராசிரியர் அந்த பக்கம் போயிருக்கிறார். போகும்போது என்னது இந்த கல்வில் வந்து எழுத்தெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை இது பண்ணி பார்த்துருக்கார், எபிரேய எழுத்துக்கள். ஆச்சரியப்பட்டுட்டு உடனே தொல்லியல் துறைக்கு செய்தி அனுப்பிச்சு இது என்னென்னு வந்து பாருங்கள், இதில் சில எபிரேய எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இங்கேருந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் போய் அதை சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த சாக் பீஸ் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க, அது பிரிண்ட் எடுத்து படித்து பார்த்தா அது வந்து ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்கள் அங்கே வாழ்ந்ததுக்கான அந்த பதிவுகள் அதில் இருந்திருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கல். ஆனால் அதை மக்கள் வந்து துணி துவைக்க தான் பயன்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்போ என்னென்னா, இந்த தொல்லியல் ஆதாரங்கள் அப்படிங்கிறது எதுவுமே வந்து நமக்கு நேரடியாக கிடைப்பதில்லை. பல நேரங்களையும் அதை வந்து நம்ம இழந்துடுறோம். இன்றைக்கி கூட கீழடியிலையும் சரி, கொற்கையிலையும் சரி, இந்த மாதிரி எங்கே அகழ்வு ஆராய்ச்சி செய்யும் போதும் முழுமையான பொருட்கள் நம்மகிட்ட எல்லாமே கிடைச்சிறது கிடையாது.
பலதையும் நம்ம இழந்து போயிருக்கோம். நம்ம தமிழர்களுடைய தொன்மை வரலாறுகளை நம்ம தேடும்போதும் அதே நிலைமை தான். இந்த உலகத்தில் எந்த இடத்துலையுமே அப்படி தான். ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்ன அந்த கென்னத் கிச்சன் அவர் சொல்லுவார்ல, 96% மீட்கப்படவே முடியாது. அதுதான் இருக்கிற கொஞ்சத்தில் தான் நம்ம பார்க்கணும். அதே தான். ஆக்சுவலாக ஹரப்பன் மொஹஞ்சதாரோ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்திய வரலாறே அதுலேருந்து தான் எழுதப்படுது. சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சிந்து சமவெளி நாகரிகம் கூட எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக போயிருந்தாங்க. அந்த ரயில்வே ட்ராக் போன இடத்துல தான் இது என்னடா ஒரு வித்தியாசமான இது இருக்குது, அடுக்கு செங்கல் சுவரெல்லாம் வச்சு கட்டியிருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து தொல்லியல் துறைக்கு செய்தி கொடுத்து தான் போய் சர்ச் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பெரிய நகர நாகரிகம், 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நகர நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் ஹரப்பன் மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அப்போ இதே தான் வந்து இன்றைக்கு வேதாகம தொல்லியலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சவால்கள். வேதாகம தொல்லியல் அப்படிங்கிறது ஒரு மிக சவாலான ஒரு பகுதி. இன்னும் நம்ம நிறைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது மிக குறைவாக இருந்தாலும் அவைகள் மிகச் சிறந்தவைகளாக, வேதாகமத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக, வேதாகம வார்த்தைகளை மெய்ப்படுத்தக்கூடியதாக, அது தேவனுடைய வார்த்தை, அது வந்து ஒருபோதும் குறைவுள்ளதல்ல. அதில் வந்து 1% கூட அது வந்து தப்பாக போலியான விஷயங்கள் கிடையாது. அதெல்லாம் வரலாற்று உண்மைகள். வேதாகமத்திலிருந்து தான் நிறைய வரலாற்று நபர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து அவ்வளவு அற்புதமாக வேதாகம் வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். நேர்களே, நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நம்ம எப்போவுமே கேட்டுட்ருக்கோம். வில்லியம் ஜி டேவர் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற பழையகால தொன்மையான அந்த இஸ்ரேல் தேசம் ஹீப்ரு பைபிளில் ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது ஒருவேளை முழுவதுமாகவே மண்ணுக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டிருக்கலாம். அதை நம்ம தோண்ட சில ரகசியங்களை வந்து நமக்கு சொல்லும். சின்ன இதை நம்ம எடுத்தாலும் கூட அது ஒருவேளை நம்ம மனத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய விஷயங்களை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறார் அவர். அது மிகவும் உண்மையான காரியம்தான். ஒரு மட்பாண்ட துண்டாகட்டும், ஒரு சின்ன வரலாற்று ஒரு மதில் சுவராகட்டும், ஒரு கல்துண்டாகட்டும், கல்வெட்டாகட்டும், நம்ம பார்த்துருக்கோம். திரு வெங்கடேசன் வந்து பட்டியலிட்டே சொன்னார், எத்தனை வரலாற்று நபர்கள் ராஜாக்கள்லாம் நான் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கங்க. நீங்கள் பார்க்குறதுல மட்டும் நிற்காதங்க, மற்றவர்களுக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். குறிப்பாக உங்களது நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும், வேதம் என்பது, சத்தியவேதம் என்பது ஒரு சரித்திர வேதம். பலவிதமான சரித்திரங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கிறது. பலவிதமான நாட் ஒன்லி அபவுட் இஸ்ரேல், அசிரியாவை பற்றி, சிரியாவை பற்றி, பர்சிய தேசத்தை பற்றி இதெல்லாமே இருக்குன்றத உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து எங்கள் சத்தியவேதம் சரித்திர வேதமே என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை சல்வேஷன் டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.